ஹலோ எல்லாருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பண்ண சிக்கன் பெப்பர் சூப்போட ரெசிபி தான் இது. ஆக்சுவலாக வாய்ஸ் கொஞ்சம் வந்து கோல்டுனால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை பேனில் வந்து பெப்பரும் கொஞ்சம் ஜீரகமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா கோல்டு நிறையா இருக்கப்போ இது குடித்தோன்னா நம்ம த்ரோட்டுக்கு ரொம்பவே இதமாக இருக்குங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் இந்த ரெசிபி பண்ணியிருந்தேன். ஸோ இதை அப்படியே டாஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஆடுறதுக்காண்டி நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கப்புறம் மறுபடியும் குக்கர் வச்சாச்சு. குக்கர் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கடாயிலையும் பண்ணலாம். பட் இதில் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும்ன்றனால நான் இதை பண்ணேன். அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்றனால ஸோ கொஞ்சம் கம்மி எண்ணெய் தான் விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நான் 2 மெம்பர்ஸ்க்கான ரேஷியோக்கு எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெப்பர் வந்து நான் கொஞ்சம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணால் அது கொஞ்சம் வீடியோவில் இது பண்ணல. நம்ம கோல்ட் ப்ளஸ் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்பவுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டு ஆயில் வந்து நல்லா சூடாகிற வரைக்குமே நம்ம வந்து இது பண்ணி வச்சிட்ருந்தோம். இந்த சூப் வந்து நல்ல ஒரு த்ரோட்டுக்கு நல்ல ஒரு இதமான ஒரு இதுங்க. கோல்டப்போ இதை குடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க, நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். இதுக்கு வந்து ஹீரோவே சின்ன வெங்காயம் தாங்க. அதனால் நல்ல சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி 2ஆக போட்டு வச்சுட்டேன். ஸோ அதை வந்து பீல் பண்ணி வச்சு அதை நல்லா ஒரு மாதிரி இந்த கிளாஸி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம வந்து சாட்டே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் வந்து தட்டி போடணும். ஸோ அதனால் வந்து இந்த இதில் எடுத்து போட்டு தட்டி போட்டாச்சு. தட்டி போட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லி கடகடன்னு வந்து போட்டு இடிக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். இந்த இது வந்து இடித்து போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் வந்து அப்படி போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதுவும் போடலாம். பட் நம்ம வந்து கொஞ்சம் கோல்டுக்காண்டி குடிக்கிறதுனால கொஞ்சம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி குடித்தோம். ப்ளஸ் இந்த இஞ்சி வந்து சாப்பிட்றதுக்கு தொண்டை கொஞ்சம் நல்லா இதமாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி போட்டேன். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா இதாகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தக்காளி எடுத்துருக்கேன். அதையுமே உள்ளே போட்டு நல்லா வந்து குக் ஆகிற அளவுக்கு விட்டுறணும். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் காய் கொஞ்சம் சீக்கிரம் வைக்கும். நான் வந்து எலும்பு பீஸ் கொஞ்சம் ஃப்ளஷ் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக எலும்பாகவும் எடுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஃப்ளஷ் வேணும்னாலும் அப்படியே சாப்பிடலாம். ஸோ நான் வந்து அந்த மாதிரி வேணும்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குக் ஆகிற அளவுக்கு மட்டும் முதல்ல தண்ணி ஊற்றினேன். ஏன்னா வந்து கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அது ஊற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல பெப்பரும் ஜீரகமும், ஸோ அதை எடுத்து வந்து இதில் ட்ரை பண்ணதை எடுத்துகிட்டு வந்து இதில் கிரைண்ட் பண்ணதை எடுத்து இதில் போட ஆரம்பித்தாச்சு. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சால்ட் ஆல்ரெடி போட்டுட்டோம். ஸோ அதனால் வந்து குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விடலாம். நான் வந்து கொஞ்சம் ஃப்ளஷ் இருக்கிறனால நான் சேஃபர் சைடாக ஒரு 3 விசிலுக்கு விட்டுட்டேன். குக்கரை போட்டு 3 விசிலை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் போயிட்டேன். ஸோ அந்த ரெசிபியுமே நான் உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அதுவுமே பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சூப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சூப்புமே ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் அதுவும் போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டிருந்தேன். பட் அதை நான் வந்து எடுக்க மறந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபியுமே ட்ரை பண்ணேன். இது நான் இதுக்கு முன்னாடி வெளியே குடிச்சிருக்கேன், நானாக வந்து ட்ரை பண்ணி சமைச்சதில்லை. ஸோ அதனால் நானுமே இது பண்ணிட்டு என்ஜாய் பண்ணி குடித்தவங்க. ப்ளஸ் வந்து கோல்டுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. காலையில் சுத்தமாகவே நல்லா பேச முடியல, அந்தளவுக்கு இருந்தது. அதனால் நான் எனக்கு ஏற்ற மாதிரி பெப்பர்ஸ் ப்ளஸ் சால்ட் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் இந்த ரெசிபி வந்து ஒரு நல்ல ரிலீஃப், கோல்டாக இருக்கட்டும் ஃபீவர் அப்போயும் குடித்தாலுமே நல்லாயிருக்குங்க. சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்டா தான் ரிலீஸ் ஆகும்பாங்க, அந்த மாதிரிக்கே ஓகேவாக இருக்கும். ஓகே பாய். ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.